ஹாய் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் வணக்கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விசஸ் கோடிங், இதுதான் இப்போ நம்ம எடுத்திருக்கிற டாபிக். ஸோ இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, 5 ஏஐ ஸ்கில்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஏஐயால. ஏன் அப்படின்னா ஏஐ எல்லாம் வந்துடுச்சு, ஏஐ வந்து நிறைய வேலை செய்யுது, ஏஐ ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாதிரி நமக்கு ஒரு தயக்கங்கள் இருக்கும். ஆனா இந்த 5 ஸ்கில்ல நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிட்டு அப்படின்ற பயம் தேவையில்லை. ஃபியூச்சர் ஆஃப் டெவலப்பர்ஸ் எப்படி இருக்க போகுது, சர்வைவல் கைடு என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரியை பார்த்துட்டு வந்துடலாம். ஆரம்ப காலகட்டத்தில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒன்று வரப்போ அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஹியூமனோட வேலைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுச்சு. ஆனா ஒரு புதிய ஜாப்ஸை கிரியேட் பண்ணுச்சு. ஜாவா இனிஷியலா வரப்போ, இன்டர்நெட் ரெவல்யூஷன் முன்னாடி வரப்போ கண்டிப்பா அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது நம்மளை ரீப்ளேஸ் பண்ணிடுமோ அப்படின்னு நினைச்சாங்க. பட் வந்து அதோட மெர்ஜ் ஆகி அதுக்கப்புறம் வாழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன்ஸ் ஏரா, இது எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹியூமன்ஸோட மெர்ஜ் ஆகி வேலை பார்க்க ஆரம்பிச்சது. ஆனா அப்பதான் வராத பயம் ஏஐ வந்ததுனால பயம் கிரியேட் ஆயிருக்கு. என்ன பயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஐ வந்ததுனால இவன் வேலை போயிடுமா, மற்ற டைம்ல எல்லாம் வேலை போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலுமே அந்த வேலை புதுசா ஒண்ணு கிடைக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையுமே சேர்ந்தே வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு. ஆனா இந்த ஏஐ ஏரால வந்து நம்ம ஹியூமனே ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. அதாவது எல்லா வேலையையும் பாத்தீங்கன்னா ஏஐ ஏஜென்சி செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா. ஸோ இங்கதான் பிரச்சனை வருது. ஸோ அதனாலதான் ஏஐ வந்தாலும் எந்த ஸ்கில் உங்களுக்கு வேலையை வாங்கி தரப்போகுது அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ஏஐ ப்ரோக்ராமர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுமா பண்ணாதான்னு. அப்போ ஏஐ என்ன பண்ணும், ஏஐ கோடை ரைட் பண்ணும், ஏஐ அப்ளிகேஷனை பில்ட் பண்ணும், வரக்கூடிய பக்ஸை அந்த ஏஐ ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏஐயோட வேலையா இருக்கு. இதுக்கு முன்னாடி இது யாரு பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ் மேனுவலா ரைட் பண்ணாங்க, மேனுவலா ஆப்பை பில்ட் பண்ணாங்க, மேனுவலா அந்த பக் எல்லாம் கண்டுபிடிச்சு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்குன்னு டெவலப்மெண்ட் டீம்னு ஒன்று வந்துச்சு, அட்மினிஸ்ட்ரேஷன் டீம்னு ஒன்று இருந்தது, அதுக்கப்புறம் டெஸ்டிங் டீம் அப்படின்னு ஒன்று தனித்தனியா இருந்துச்சு. ஆனா இது எல்லா வேலையுமே இப்ப ஏஐ செய்யுது. உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சா போதும், கண்டிப்பா ஏஐ கொடுக்குற கோடை யூஸ் பண்ணி உங்களாலேயும் ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ண முடியும், அந்த அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ண முடியும், அந்த அப்ளிகேஷனை டிப்ளாயும் பண்ண முடியும். இது வந்து நார்மலா இப்ப இருக்கிற சினாரியோ. அதனாலதான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ஏஐ ப்ரோக்ராமர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு. ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னா கோடிங் வந்து டை ஆகல, அதாவது செத்து போல. கோடிங் இஸ் நாட் டைங், அது செத்து போல. கோடிங் இஸ் எவால்விங், அது ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டா இருக்கு. எப்படி ஆரம்ப காலத்துல ஓடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறுங்கால ஓடிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் சின்ன ஸ்லிப்பர் மாதிரி கட்டிட்டு ஓடினாங்க, அதுக்கப்புறம் ஷூஸ், அதுக்கப்புறம் கிராக்ஸ், அதுக்கப்புறம் வந்து அதுக்குன்னே ரெடிமேடா செய்யப்பட்ட அந்த ஷூஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து எப்படின்னா காலங்காலமா அந்த ஓடிட்டு இருக்க ரன்னிங் வந்து பாத்தீங்கன்னா எவால்வ் பண்ணிக்கிட்டே வருது. அதே மாதிரி கோடிங் வந்து பாத்தீங்கன்னா எவால்வ் ஆகிட்டே இருக்கு, ஒவ்வொரு நாளும் எவால்வ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதுல இந்த ஏஆரால கொஞ்சம் அதிகபட்சமான வளர்ச்சியை வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த செஷன்ல நீங்க என்னெல்லாம் கத்துக்க போறீங்க, கோடிங்ல ஏஐயோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்க போது, உண்மையிலே இண்டஸ்ட்ரி ட்ரூத், ரியல் இண்டஸ்ட்ரி ட்ரூத் என்ன, டாப் 5 ஸ்கில் என்ன, அதுக்கப்புறம் ஃபியூச்சர் உங்களுக்கான ரோட் மேப் என்ன, இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் என்ன, ஏஐ டூல்ஸ் எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஈவன் இந்த பிரசன்டேஷனை கூட நான் ஏஐல தான் கிரியேட் பண்ணேன். அதே மாதிரி இந்த பிரசன்டேஷனை தான், இந்த ஸ்கிரிப்ட் எடுத்தது நான் ஏஐல தான் எடுத்தேன், இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தது எனக்கு ஏஐ தான், அதை நான் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைச்சது ஏஐ தான், அண்ட் இந்த ஸ்கிரிப்டை போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது ஏஐ தான். இது எல்லாமே ஏஐல வந்த மாதிரி இருக்கு. ஆனா இப்ப நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன், இது மேனுவலா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இதுதான் இருக்கு. அண்ட் ஆட்டோமேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஏஐ ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வேலைகள் எல்லாம் ஆட்டோமேட் பண்றாங்க. இப்போ நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஏஐ ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்கிரிப்ட் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு, ஸோ இதை வந்து நீ பண்ணா வீடியோவா பண்ணா நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ நமக்கு நோட்டிபிகேஷன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும். அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு டெவலப்பரே அவங்களுக்கு அவங்க வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேட்டு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா டெவலப் பண்ணாங்க ஏஐ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெவலப் பண்ணுது. ஸோ இந்த இடத்துக்கு எடுத்துட்டு போய் விட்டது யாரான்னு பாத்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் தான். அதனால அவங்களுக்கு பயம் இருக்க தான் செய்யும். அண்ட் ஃபியூச்சர் ரோட் மேப்பை பார்க்க போறோம். அண்ட் உண்மையான விஷயம் ட்ரூத் என்ன, ஏஐ எதை ரீப்ளேஸ் பண்ணுது, ரிப்பீட்டேட்டிவ் கோடிங், அதாவது ஒரே கோடிங்க திரும்ப திரும்ப அடிக்கணும், சின்டாக்ஸ் வந்து ரைட் பண்ணணும், அண்ட் கோட் ரைட் பண்ற வேலையை தான் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுது.
ஏஐ எதை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா திங்கிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங். ஒரு டெசிஷனை எடுக்கணும்னா அதை நீங்க தான் எடுக்கணும். ஒரு விஷயத்த ஒரு ப்ராப்ளம் எடுக்கணும், சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்க தான் திங்க் பண்ணி ஆகணும். உதாரணமா ஒரு ஸ்விக்கி ஆப் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ஸ்விக்கி அப்ளிகேஷன் வரப்போ ஃபுட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அலைஞ்சிட்டு இருக்காங்க. நாம ஏன் ஒரு அப்ளிகேஷனை இன்டர்மீடியட் பர்சனா வச்சு பீப்புள் ஆர்டர் பண்ணா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அதை ரிசீவ் பண்ணி இந்த டெலிவரி பாய் கிட்ட கொடுத்தாங்கன்னா இந்த சைக்கிளை ஏன் நம்ம ஒரு அப்ளிகேஷன் வச்சு பண்ணக்கூடாதுன்னு அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தேட போய் தான் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, யூபர் ஈட்ஸ் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்லாம் நமக்கு கிடைச்சது. இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நீங்க திங்க் பண்ணாதான் ஒரு அப்ளிகேஷன் பிறக்கும். ஒரு அப்ளிகேஷனுக்கு திங்க் பண்ணி நீங்க அந்த அப்ளிகேஷனை கொண்டு வந்துட்டீங்கன்னா தான் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்க சால்வ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் மாதிரி நடக்குது. ஸோ இந்த விஷயங்களை ஏஐ எப்பயுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அண்ட் கரியர் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா பழைய டெவலப்பர், அதாவது ஓல்டு டெவலப்பர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கோட் ரைட் பண்ணிட்டு இருந்தாங்க. புதிய டெவலப்பர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஏஐ மூலமா கோட் ரெடி பண்ணுவாங்க. நேச்சுரல் லாங்குவேஜ்ல நமக்கு தேவையான விஷயங்களை எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து சாட் ஜிபிடியை ஓபன் பண்றேன். இப்போ இந்த சாட் ஜிபிடியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதாவது கிவ் மீ த ஃபிட்னஸ் ஆப் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே நான் ஃபிட்னஸ் ஆப்னு கேட்டேன்னா அது என்ன கொடுக்குது, அதை பத்தின டீடைல்ஸ் கொடுக்குது. ஆனா ஒரு ப்ராம்ப்ட் நான் மாத்தி கொடுக்குறேன். ஜெனரேட் த ஃபிட்னஸ் ஆப் பில்ட் வித் Node.js அண்ட் JS, அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் மூலமாவும் Node.js மூலமாவும் எனக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்கிறேன். அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணுது, ஃபுல்லா கோட் கொடுக்குது. இப்போ இந்த மாதிரியான கோட்ஸ் இப்போ இங்க ஒரு 10 லைன் 20 லைன் கொடுத்துருக்கு. ஸோ இதே மாதிரியான கோட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்விக்கி அப்ளிகேஷன், ஜொமேட்டோ அப்ளிகேஷன், யூடியூப் ஆப், நீங்க இன்டர்நெட்ல பாக்குற எல்லா விஷயங்களும் இந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் தான் வந்திருக்கு. ஸோ இந்த கோடை வந்து யாரோ ஒருத்தர் எங்கேயோ ரைட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ ரைட் பண்ற வேலை நமக்கு இல்லை. இப்போ நம்ம இதுல என்ன கண்டுபிடிக்கணும், இது கரெக்டா ரன் ஆகுதா, பக் இல்லாம இருக்கா அப்படின்றதான் நம்ம செக் பண்ண போறோம். ஸோ அதை செக் பண்றதுக்கு இந்த ப்ரோக்ராமிங், அதாவது Node.js, ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்ச இந்த இடத்துல நான் பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன ஸ்டாக்ல எழுதுறீங்க, ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன எழுதுறீங்க, பேக் எண்ட்ல என்ன எழுதுறீங்க, டேட்டா பேஸ்க்காக என்ன எழுதுறீங்க அப்படின்றது ஸ்டாக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஏஐ கொடுக்குற கோடை உங்களாலே வெரிஃபை பண்ண முடியும். இல்லைன்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு புது டெவலப்பர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை, அதாவது ஏஐ ஒரு கோட் கொடுக்கும், அந்த ஏஐ கொடுக்குற கோடு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ராப்ளமை, அதுக்குள்ள இருக்கிற பக்கை நீங்க ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல நீங்க கத்துக்க போற முதல் ஸ்கில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரேஷன். இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த இசைஞானி இளையராஜா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கச்சேரி போனாலும் அந்த கையை ஆடிக்கிட்டே இருப்பாரு. யேசுதாஸ் வந்து பாத்தீங்கன்னா கையை ஆடிக்கிட்டே இருப்பாரு. எனி மியூசிக்கல் கச்சேரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்கெஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஏன் பண்றாங்க அப்படின்னா அவங்க சும்மா ஆட்ல அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்ல போகணும், டவுன்ல போகணும், இல்ல ஒரு லைன்ல போ, இந்த நோட்டு கூட அந்த நோட்டு கூடன்னு கையில தான் சிக்னல் கொடுப்பாங்க. ஸோ அந்த சிக்னல் கொடுக்கல அப்படின்னா அங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஷியோரா வந்து அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா கரெக்டா வாசிக்க முடியாது. அதே மாதிரி தான் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதை பண்ணணும், எங்க பண்ணணும், எப்படி பண்ணணும், எதனால பண்ணணும், அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்ற எல்லா விஷயங்களும் இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படின்ற இந்த ஸ்கில்ல நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களை வச்சு எந்த ஏஐயும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதாவது ஃப்ரண்ட் எண்ட் ஏஐ இருக்கட்டும், பேக் எண்ட் ஏஐ, டேட்டாபேஸ் ஏஐ, இதெல்லாம் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா எனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்னு உங்களுக்கு கேட்க தெரியணும். அதை கரெக்டா கேட்க தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வேலை அங்க கண்டிப்பா இருக்கு. உங்க வேலை இல்லை அப்படின்னா ஸோ அங்க உங்களுக்கு ஏஐ யூஸ் பண்ண தெரியல அப்படின்றது அர்த்தம். ரெண்டாவது ப்ராப்ளம் பெர்மிங், அதாவது ஒரு அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கணும். இப்போ இங்க ஃபுட் டெலிவரி ஆப் இருக்கு. இந்த ஃபுட் டெலிவரி ஆப்ல என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, முதல்ல அவன் எப்படி ஆர்டர் பண்ணுவான், எப்படி அதை எடுத்துட்டு வருவான், எந்த ஹோட்டல் அப்படி கொடுப்பாங்க அப்படின்ற அந்த ப்ராப்ளம்லாம் இருந்தது. அந்த ப்ராப்ளத்தை வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணதுனாலதான் ஸ்விக்கி, ஜொமேட்டோ இன்னைக்கு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே பே பண்ற மாதிரி என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, எல்லாரும் ஆர்டர் போடுறாங்க, வீட்டுக்கு வரப்ப கேன்சல் பண்ணிடுறாங்க, காசு கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்ற அந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ ஆன்லைனே நீங்க பணத்தை பே பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டு டெலிவரி ஆகும் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க. இந்த ப்ராப்ளமை ஃப்ரேம் பண்ணி அந்த ஃப்ரேமிங்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதும் ஹியூமன்ஸ் தான். ஸோ கண்டிப்பா இந்த இடத்துலயும் ஏஐயால உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. மூணாவது சிஸ்டம் திங்கிங். இந்த சிஸ்டம் திங்கிங் அப்படின்னா என்னன்னா, யூசர் வந்து எப்படி கிளிக் பண்றாங்க, பேக் எண்ட்ல என்ன ப்ராசஸ் நடக்குது, டேட்டா பேஸ்ல இருந்து எப்படி எடுக்குது, அதுக்கப்புறம் பேமெண்ட் எப்படி நடக்குது, இந்த கம்ப்ளீட் ஃப்ளோ சார்ட் இருக்கு இல்லையா, இந்த சார்ட் இது இப்படிதான் நடக்கணும் அப்படின்ற அந்த டயக்ராம் வந்து யாரால பண்ண முடியும்னா
ஹியூமனால தான் பண்ண முடியும். ஷுவரா ஏஐயால இப்போதைக்கு இதை பண்ண முடியாது. மேபி இன் ஃபியூச்சர்ல இந்த திங்கிங் வேணா ஏஐ ரீப்ளேஸ் பண்ணலாம். அடுத்த ஸ்கில் வெரிஃபிகேஷன். ஏஐ வந்து ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஆனா அந்த அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பக் இருக்கும், செக்யூரிட்டி பிரச்சனை இருக்கும், ஏதாவது லாஜிக் மிஸ்டேக் இருக்கு, லாஜிக் ஓட்டை இருக்கு அப்படின்னா அதை நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அது கரெக்டா நம்ம கேட்கறத கொடுத்துதான் நம்ம பேக் எண்ட் லூப்ல ஏதாவது பண்ணுதா நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ இது எல்லா விஷயத்தையும் யாரு பண்ணணும்னா ஒரு ஹியூமன் எவால்வேட்டர் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹியூமன் எவால்வேட்டர் தான் நீங்க வெரிஃபிகேஷன் ஸ்கில். ஸோ ஏஐ கொடுக்குற அவுட்புட்டை வெரிஃபை பண்ணி அதை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை பண்ண தெரிஞ்சது அப்படின்னா ஷியோரா சொல்றேன், உங்களுடைய வேலையை ஏஐயால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அட்லாஸ்ட் டேஸ்ட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். அதாவது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கணும், பெட்டரான ஃபீலை வந்து இந்த அப்ளிகேஷன் தான் கொடுக்குது, இந்த கலர்ஸ் தான் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஏஐ சஜஸ்ட் பண்ணலாம். ஆனா அதை ஃபீல் பண்ணி சொல்றது யாரால பண்ண முடியும்னா ஹியூமனால தான் பண்ண முடியும். இன்னைக்கு ஃபேஸ்புக்கோட லோகோ ஸ்டில் ப்ளூ கலர்ல இருக்கிறதுக்கு காரணம் ஹியூமனோட டேஸ்டும் ஜட்ஜ்மெண்ட்டும் தான். இல்லைன்னா அந்த கலரா மாத்துற விஷயங்கள் நிறைய இருக்கும். அண்ட் தென் ஹியூமனால மேக்சிமம் லைக் பண்ணப்பட்ட கலருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் தான். ஸோ இந்த ப்ளூ கலரை மேக்ஸிமம் வைக்கிறதுக்கான காரணம் ஹியூமனோட டேஸ்ட். ஸோ ரெட் கலர், எல்லோ கலர், இந்த மாதிரி கான்ட்ராக்டான கலர்ஸும் ஹியூமனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருமே அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த டேஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அதே ChatGPT கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ப்ளூ கலர் ஃபிட்னஸ் ஆப் இஸ் பெஸ்ட் ஃபிட் ஃபார் ஃபிட்னஸ் அப்ளிகேஷன் யூஐ. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதாவது ஒரு ஃபிட்னஸ் அப்ளிகேஷன் ப்ளூ கலர் வந்து ஃபிட்னஸ் ஆகுமான்னு கேட்டேன். ஃபிட்னஸ் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாம், கிளீன் அண்ட் மாடல் லுக். ஆனால் அதுக்கு பதிலாக ரெட் ப்ளூ அந்த கான்ட்ராக்டான கலர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அது சஜஸ்ட் பண்ணுது. ஏஐ கேன் சஜஸ்ட், பட் எண்ட் ஆஃப் த டேல யாரு முடிவு பண்றது? ஹியூமன் தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ தட் இந்த டேஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிசைன்ல கொடுக்கணும், பெர்ஃபார்மன்ஸ்ல அதாவது எப்படி அது இருக்கணும் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா கொடுக்கணும். ஸோ ட்ரெடிஷனல் விசஸ் ஏஐ அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெடிஷனல்லாம் இதுக்கு முன்னாடி மணிக்கணக்கா உட்காந்து, வாரக்கணக்கா, மாசக்கணக்கா, வருஷ கணக்கா உட்காந்து ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுவாங்க. இன் மினிட்ஸ்ல ஏஐ ராக்கெட் வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுக்கலாம். ஜஸ்ட் அதுல இருக்கிற ஃபிக்ஸிங் வந்து, அதாவது ஏதாவது பக் இருக்கு, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு, செக்யூரிட்டி பிரீச் இருக்கு, ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேம் ஒர்க்ஸை மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணா மட்டும் போதும். ஸோ தட் இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏஐ யூஸ் பண்ணி தாராளமா அப்ளிகேஷனை பில்ட் பண்ணலாம். ஆனா ப்ரோக்ராமிங் தெரியாம ஏஐ மூலமா அப்ளிகேஷனை பில்ட் பண்ண கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நீங்க கோட் பண்றீங்க அப்படின்னா அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. என்னென்ன இருக்கு? ராங் அவுட்புட் கொடுத்தா நீங்க கடைசி வரைக்கும் ஜஸ்ட் அதை போட்டு பாருங்க, அவுட்புட் வரல அப்படின்னா ஸோ தப்பா வருதுன்னு சொல்லுவோம். ஆனா அந்த கோடை பார்க்க சொல்லவே நமக்கு தெரியணும் இட்ஸ் அண்ட் ராங் அவுட்புட்னு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரோக்ராமிங் படிச்சிருக்கணும். செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரும். மூணாவது ஓவர் டிபெண்டன்சி. ஏஐ அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்மளால அப்ளிகேஷனை பில்ட் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியாது, அப்டேட் பண்ண முடியாது, ஃபீச்சர் கொண்டு வர முடியாது, எந்த ஒரு பக்கையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற அந்த கிரைட்டீரியால இருக்கும். ஸோ தட் இந்த 3 காரணத்துக்காக ஏஐ எல்லா விஷயத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. கரெக்டா? ஸோ அதை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணாது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா ஸோ அதுக்கான ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்பீங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன அந்த ஆர்கஸ்ட்ரேஷன், ப்ராப்ளம் ஃப்ரேமிங், அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட், ஜட்ஜ்மெண்ட், வெரிஃபிகேஷன், இந்த மாதிரியான ஸ்கில்ஸ்ல உங்களோட கரியரை டெவலப் பண்றீங்க, உங்களுடைய பாத் ஆஃப் ப்ரோக்ராமிங் நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா இட் வில் மச் பெட்டர் டு அப்பியர் நவடேஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் ரோல்ஸ்லாம் என்ன? ஏஐ என்ஜினியர், சிஸ்டம் ஆர்கிடெக்ட், ப்ராம்ப்ட் இன்ஜினியர் இப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு நல்ல ப்ராம்ப்ட் இன்ஜினியர் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து கொண்டு வர முடியும், நல்ல அவுட்புட்டை கொண்டு வர முடியும். ஒரு நல்ல ஏஐ இன்ஜினியர் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஏஜென்டிக்கா எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, ஆட்டோமேஷன் எப்படி பண்றது, ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா நம்ம எப்படி எடுத்துட்டு போறது, இது எல்லா வேலைகளும் யாரால செய்ய முடியும் அப்படின்னா ஒரு ஏஐ இன்ஜினியரால தான் செய்ய முடியும். சிஸ்டமை பில்ட் பண்ணணும், ஒரு ஆர்கிடெக்டா டெவலப் பண்ணணும், ஒரு எக்ஸாக்டான என்விரான்மெண்ட் சினாரியோ, ஒரு ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா there is must be a system architect. ஸோ அவர் இருக்காரு அப்படின்னா இந்த வேலைகள் எல்லாமே செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரியான ரோல்ஸ்ல உங்களுடைய கரியரை நீங்க எடுத்துட்டு போற பட்சத்துல ஷோர் யூ வில் பிகம் எ ஃபியூச்சர் டெவலப்பர். ஸோ அட் லாஸ்ட் ஃபைனலா ட்ரெடிஷனல் கோடிங் உங்க பிரெயினை யூஸ் பண்ணி மட்டுமே எழுதுவீங்க. ஆனா ஏஐ கோடிங் ஏஐ வச்சு உங்களால பண்ண முடியும். அந்த ஏஐ வச்சு உங்களால ஒரு ப்ராடக்ட்டும் டெவலப் பண்ண முடியும். அது மூலயமா நல்ல எஃபிஷியன்டான ஒரு அவுட்புட்டையும் கொண்டு வர முடியும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்?
ஸோ அட்லாஸ்ட் நீங்க ப்ரோக்ராம் படிக்கிறீங்க, ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க, ஒரு கரியர் கேப் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நான் ஐடிலேருந்து ஐடிக்கு வரணும், ப்ரோக்ராமிங் பண்ணலாமா வேணாமா, ஏஐ ஆல்ரெடி டெட்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ எல்லாருமே நான் சொல்றத ஒன்று மட்டும் தெளிவாக கேட்டுக்கோங்க. நீங்க ஏஐ வச்சு தாராளமா ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணலாம், ஏஐ வச்சு பக்கை கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனா பேசிக்ஸ்ல ஸ்டிக் பண்ணுங்க, பேசிக்ஸ்ல வந்து ப்ராப்பரா லேர்ன் பண்ணுங்க, லாஜிக் எப்படி பண்றது அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துங்க, ப்ராஜெக்ட் எப்படி பில்ட் பண்றது, இது எல்லாமே A to Z நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் பிகம் த ப்ரோ கோடர் இன் ஃபியூச்சர். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா அன்னைக்கு இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன்ல வந்து யாரு வந்து அடாப்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் பெரிய ஆளானாங்க, ஜாவாவை யாரெல்லாம் அடாப்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் பெரிய ஆளானாங்க. லைக் அரையன் 305 கடவுள்ல வரக்கூடிய ஜாவா சுந்தரேசன் மாதிரி. அதுக்கப்புறம் இன்டர்நெட்டை அடாப்ட் பண்ணவங்க எல்லாருமே டிஜிட்டலா தன்னுடைய சேல்ஸ் பண்ணாங்க. அமேசான் பெருசா வளர்ந்துச்சு, கூகுள் பெருசா வளர்ந்துச்சு, என்விடியா பெருசா வளர்ந்துச்சு. ஸோ எவ்ரிபடி அடாப்ட் டு த பர்டிகுலர் என்வரான்மெண்ட். அன்னைக்கு என்வரான்மெண்ட் என்னவா இருக்கோ அதை அடாப்ட் பண்றவங்க அவங்க மேல வளர்றாங்க. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேல வளருது. ஸோ அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நாமளும் மேல வளரலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லணும்னு நினைச்சது. ஸோ உங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும். அண்ட் அந்த 5 ஸ்கில்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இந்த 5 ஸ்கில்ல நீங்க ப்ரோவாங்க அண்ட் தென் அது என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் அண்ட் ஏற்கனவே நீங்க வேலை பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இருந்தாலும் சொல்லிக் கொடுக்குற சிம்பிளான விஷயங்கள் எளிமையான நடையில நம்மளோட தமிழ் மொழியில இருக்க அண்ட் வெப்டெக் அகாடமி நம்ம கையை விட்டு போயிடுச்சு. ஸோ ரெக்கவர் பண்ண ஸ்டில் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும், பட் முடியல. இப்போ வரைக்கும் கூகுள் எந்த ரெஸ்பாண்டும் பண்ணல. ஸோ அதனால வெப்டெக் அகாடமி கொடுத்த சேம் ஆதரவை வெப் இன்ஃபோ சேனலுக்கும் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன்.